வணக்கம் விவசாய நண்பர்களே. நாம இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடைக்கால வேளாண் பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு கொட்டி கிடக்கும் சலுகைகள் என்ன, 47,248 கோடி நிதி ஒதுக்கீட்டுல விவசாயிகளுக்கு என்ன லாபம், இதில் உள்ள ஏ டு இஜெட் தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வேளாண் வழிகாட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட விவசாய நண்பர்களுக்கு நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறையா லைக் பண்ணுங்கள். சரி, இப்போ பட்ஜெட் ஒதுக்கீடுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ தமிழக அரசு வந்து இந்த ஆண்டு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்காக 47,248 கோடி வந்து நிதி ஒதுக்கியுள்ளது. இது வந்து கடைசியாக நம்ம 2021 நிதி ஒதுக்கீடு பண்ணதோட 13,000 கோடிங்கிறது அதிகம். ஏன் இதோட நோக்கம்னு சொல்லி பார்த்தோம்னா, விவசாயிகள் வந்து வருமானத்தை உயர்த்துறதுக்கும், மாதிரி பாசன வசதிகள் விரிவுபடுத்தும், அதே மாதிரி நவீன வந்து தொழில்நுட்பத்தை வந்து விவசாயிகள் பயன்படுத்துறதுக்காகவும் இந்த 13,000 கோடி வந்து அதிகமாக நம்ம பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த முக்கியமான பட்ஜெட்டில் முக்கியமான திட்டம்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலமைச்சரின் மண்ணுயிரை காத்து மண்ணுயிரை காப்போங்கிற திட்டம் தான். இந்த திட்டத்துக்கு கீழே வந்து முக்கியமாக ஒரு 22 அம்சங்களுடைய குறிப்பு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து குறிப்பாக நம்ம முக்கியமாக சில முக்கியமான திட்டங்களை மட்டும் பார்க்கலாம் இந்த ஒரு காணொலி. இதில் முக்கிய அம்சங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். முதல்ல பசுந்தாள் உர விதை விநியோகம் சொல்லலாம். பசுந்தாள் உர விதைகள் விநியோகம் சொல்லலாம். ஏன்னா நம்ம மண்ணில் வந்து நைட்ரஜன் சத்து வந்து இயற்கையாகவே வந்து அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம்னா, தக்கா பூண்டு, சனப்பை இது போன்றதை வந்து நம்ம காட்டில் விசிறி விட்டு நல்லா வளர வச்சு டிராக்டர் ரொட்டவேட்டரில் விட்டு அடித்து விட்டுருவோம். இது போன்ற விதைகளை வாங்குறதுக்கு சுமார் 2 லட்சம் ஏக்கருக்கு பயிரிடுறதுக்கு 50% மானியத்தில் இதை வழங்க உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தக்கப்பூண்டு சனப்பை நம்ம பயன்படுத்துறதுனால மண்ணில் உள்ள கரிம சத்துங்கிறது அதிகரிக்கும். ஆர்கானிக் கார்பன் சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ நம்ம மண்ணில், அந்த அளவுக்கு பயிரோட வளர்ச்சிங்கிறது நல்லாயிருக்கும், நம்மளோட ஈல்டுங்கிறது நல்லாயிருக்கும். அடுத்து வந்து மண்புழு உரம்னு சொல்கிறாங்க 2வதா அந்த திட்டத்தில். இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, விவசாயிகள் வந்து அவங்கவுங்களோட தோட்டத்திலேயே இந்த மண்புழு உரங்களை தயாரிக்கிறதுக்கு 10,000 விவசாயிகளுக்கு 2 மண்புழு உர படுக்கைகள் வந்து அமைக்க நிதியுதவி தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3வதா அந்த திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, மண் சுகாதார அட்டைன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அந்த மண்ணை வந்து நம்ம பரிசோதனை பண்ணுறப்ப நம்ம மண்ணில் வந்து குறிப்பிட்ட எந்த சத்து குறைபாடாக இருக்குது, இப்போ அடுத்து நம்ம என்ன பயிரிட போகிறோம், குறிப்பிட்டு நம்ம எந்த சத்து குறைபாடாக இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும், இப்போ பாஸ்பரஸ் சத்து தான் நம்ம குறைபாடு அதிகமாக இருக்குங்கிறப்ப நம்ம அடுத்த பயிர் பண்ணும்போது பாஸ்பரஸ் உரங்களை மட்டும் அதிகமாக பயன்படுத்தினா போதும். அதிக அளவு உரத்தை நம்ம செலவு பண்ணி பயன்படுத்தணுங்க தேவையில்ல. நல்ல ஒரு ஈல்டேஜ் எடுக்கிறதுக்கு இந்த சாயில் ஹெல்த் கார்டுங்கிறது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து இந்த திட்டத்தில் முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, திரவ உயிர் உரங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அசோக்ஸ்பைர் எல்லாம், இந்த பாஸ்போ பாக்டீரியா, இது போன்ற திரவ உரங்களை வந்து விவசாயிகளுக்கு மானிய விலையில தர்றதுக்கு உண்டான இந்த திட்டத்துக்கு கீழே வந்து வழிவடை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இதை பயன்படுத்துறதுனால மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செடி வந்து எளிதாக நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களை வந்து எடுத்துக்கிட்டு நம்மளோட ஈல்டேஜுங்கிறது நல்லாயிருக்கும். அடுத்து உரங்கள்லாம் வந்து மானிய விலையில தரேன்னு சொல்லியிருக்காங்க. உரங்கள்னால் இப்போ உதாரணத்துக்கு ஜிப்சம், சல்ஃபரு, அதே மாதிரி வந்து ஜிங்க் சல்ஃபேட்டு, போரக்ஸு, இது போன்ற உரங்களை எல்லாம் வந்து மானிய விலையில தர்றதுக்கு உண்டான வழிவகையும் செஞ்சுருக்காங்க இந்த திட்டத்துக்கு கீழே. அதே மாதிரி அடுத்து இந்த திட்டத்துக்கு கீழே முக்கியமான இது என்னன்னு பார்த்தா, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மைன்னு சொல்லலாம். அதாவது அதிக அளவிலான வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து நம்ம செடிகள் மேலே பயன்படுத்தாமல் மஞ்சள் ஓட்டும் பொறிகள், இனக்கவர்ச்சி பொறிகள், அதே மாதிரி உயிர் பூச்சிக்கொல்லி பயன்படுத்துறது எப்படி, இந்த உபகரணங்களை பயன்படுத்தி இந்த பூச்சி புழுக்கள் எல்லாம் எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு உண்டான உபகரணங்கள் பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டு தெளிவாக விளக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இயற்கை இடுபொருள் தயாரிப்பு மையங்கள் சொல்லலாம். அதாவது எப்படின்னா, இந்த கிராமப்புறங்கள்ல பஞ்சகாவியா, ஜீவமருதம், அது மாதிரி மீன் அமிலம் போன்ற இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் நம்ம தயாரிக்கிறதுக்கு 100 மையங்கள் அமைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து நிரந்தர மண்புழு உரக்கூடங்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம உள்ளூர்லேயே நம்ம வந்து மண்புழு உரம் தயாரிக்கணும், நம்ம பெரிய அளவில் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி சின்னதாக போடணுங்க கட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கும் அவங்க மானிய விலையா % மானியங்கிறத கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி அதிக அமிலத்தன்மை, காரத்தன்மை உள்ள மண்களில் சுண்ணாம்பு அதிக காரத்தன்மை உள்ளது, அதிக அமிலத்தன்மை உள்ள மண்களில் வந்து சரியாக வந்து வடிகால் வசதி செய்யறதுக்கும், அதே மாதிரி முறையாக வந்து பராமரித்து மண்ணை சீரமைக்கிறதுக்கும் வந்து ஊக்கத்தொகைங்கிறது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. உழவர் நிலங்களை சீரமைத்தல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பயிர் சுழற்சி முறைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த திட்டம். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரே பயிரை வந்து திரும்ப திரும்ப பயிரிடுறதுக்கு பதிலாக மண் வளத்தை பாதிக்காத மாதிரி மாற்று பயிராக வந்து இந்த பயிர்களை பயிரிடுறதுக்கு வந்து ஊக்கத்தொகையும் வழங்கப்படுது. அடுத்ததான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அதிக அளவு ரசாயன உரங்களையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இயற்கை விவசாயம் செய்ய விவசாயிகளுக்கு அந்த இயற்கை விவசாயம் வந்து மண்ணை பரிசோதித்து நம்ம இயற்கையாக வந்து எந்த அளவுக்கு நம்ம மண்ணை மாற்றணும், இப்போ இயற்கை விவசாயம் பண்ண போகிறோம்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம நேரடியாக வந்து இந்த
விளைபொருட்களை வந்து எளிதாக சான்றிதழ் படுத்தி அதிக விலைக்கு மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு உண்டான சான்றிதழும் கொடுத்துருவாங்க. இதுக்கும் மானியம் வழங்கப்படுது. அதிக அளவில் ரசாயனில் மார்க்கெட்டில் இப்போ நார்மலாக விற்கக்கூடிய விலையை விட இப்போ ஆர்கானிக்காக நம்ம செய்யக்கூடிய இயற்கை பொருட்களுக்கு விலை வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கும் மானியம் தர்றாங்க. அதே மாதிரி சிறுதானியம் சாகுபடின்னு சொல்லலாம். சிறுதானியம் சாகுபடினா குறைந்த நீரில் வந்து விளையக்கூடிய வந்து மண்ணை வந்து செழுமைப்படுத்தக்கூடிய சிறுதானியம்னா இந்த கம்பு, இந்த பயிர் வகை பயிரெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது இதுக்கும் வந்து ஊக்கத்தொகை வழங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தென்னை நார் கழிவு உரம்னு சொல்லலாம். இப்போ தென்னை நார்லேருந்து வரக்கூடிய இந்த மட்டையெல்லாம் மக்க வச்சு அதை வந்து தொழில்நுட்பம் மாற்றி அதுக்கான மக்கும் பூஞ்சாங்களாக மாற்றி இந்த மாதிரி ஃபேக்ட்ரி பண்ணுறவங்களுக்கும் மானியம் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக விவசாயிகளுக்கு இன்னும் 5 முக்கிய சலுகைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இலவச மின்சாரம்னு சொல்லலாம். இப்போ இலவச மின்சாரம்னா 23.86 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்புகள் வந்து ரூபாய் 33,904 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நிம்மதி இருக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நெல் கரும்புக்கு நெல்லுனா இப்போ நல்ல நெல்லாக இருக்குன்னா ஒரு குவிண்டாலுக்கு 2,545 இல்லை கொஞ்சம் சன்னமாக இல்லாமல் பெரிய சைஸ் நெல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 2,500 வந்து ஒரு குவிண்டாலுக்கு ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி கரும்புக்கு வந்து ஒரு டன்னுக்கு 3,500 அது சிறப்பு ஊக்கத்தொகையாக வந்து 349 கொடுக்குறாங்க. அதே மாதிரி மூணாவதாக வந்து பயிர் காப்பீடுன்னு சொல்லலாம். பயிர் காப்பீடுனா இப்போ நம்ம இயற்கை பேரிடர் காலங்களில் வந்து இப்போ அதிக மழை பெஞ்சு இருக்கிறதாலும் சரி, இல்லை கடும் வறட்சியை தாக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேரிடரில் வரும்போது அதுங்களுக்காக காப்பீடு செய்வதற்கோசரம் ரூபாய் 841 கோடி வந்து அரசு வந்து பங்களிப்பாக பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் வந்து 35,000 ஏக்கர் நிலம் வந்து இது கீழே வந்து பாதுகாப்புப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால பயிர் காப்பீடுங்கிறது நம்ம செஞ்சு வச்சுக்கிறது அவசியம். அடுத்து 4வது சொட்டு நீர் பாசனம் சொல்லியிருக்காங்க. சொட்டு நீர் பாசனத்துக்கோசரம் ரூபாய் 1,168 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதில் சிறு குறு விவசாயிகள் வந்து 100% மானியத்தில் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைச்சுக்கலாம். அதே மாதிரி 5 ஏக்கராவுக்கு மேலே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து ஒரு 75% வந்து மானியத்தில் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக வந்து இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியணும். அதாவது எப்படி நம்ம பயிர் காப்பீடு பண்ணணும். அதே மாதிரி இப்போ அடுத்து வந்து கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் பண்ணைகளுக்கு என்ன ஒரு சலுகை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ கோமாரி நோய் தடுப்பூசி, அதே மாதிரி மற்றும் கறவை மாடுகள் வாங்குறதுக்கு கூட்டுறவு வங்கியில் கடனை இதெல்லாம் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உழவர் சந்தைகளை வந்து நவீனமயமாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது மின்னணு தராசுகளை வந்து குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்குகள் வந்து கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் மேலே சொன்ன வந்து சலுகைகள் உள்ள திட்டங்களை இப்போ வந்து ஏதாவது மானிய விலையில் வந்து நமக்கு டிராக்டர் வேணும், இப்போ நவீன வேளாண் கருவிகள் மானிய விலையில் வாங்கணும். இப்போ வந்து ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுனால அதை சமாளிக்கிறதுக்கு டிராக்டரு, பவர் டில்லரு, ட்ரோனு இதை மாதிரி வாங்குறதுக்கெல்லாம் மானியம் வந்து மாநில அரசுங்கிறது கண்டிப்பாக வழங்குறாங்க. இப்போ இந்த போன்ற இந்த சப்சிடி இந்த மானிய விலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய விவசாய பொருள்களை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம உழவருங்கிற சொல்லக்கூடிய செயலியை வந்து நம்ம பதிவிறக்கம் செஞ்சு அதை நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கணும். சரி, இந்த உழவன் செயலிங்கிற ஆப்பை நம்ம இதை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து மாநில அரசு வழங்கக்கூடிய வந்து மானிய திட்டங்கள் வந்து இப்போ டிராக்டராக இருந்தாலும் சரி, சொட்டு நீர் பாசனமாக இருந்தாலும் சரி, இப்போ இல்லை மானிய விதைகளில் கொடுக்கக்கூடிய விதைகளாக இருந்தாலும் சரி, இல்லை விவசாய இடுபொருள்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த ஆப் மூலமாகவே நம்ம பதிவு பண்ணிக்கிட்டோம்னா முன்னுரிமை அடிப்படையில் தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஆப் மூலிமா பண்ணோம்னா நம்ம போய் அங்கே ஆஃபீஸ் போய் அலையணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஆப் மூலிமா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்பை பயன்படுத்துறது மூலமாக இப்போ உழவர் சந்தை மற்றும் ஒழுங்குமுறை கூடங்களில் அன்றைய விலை என்னென்ன, எந்தெந்த பொருள் எந்தெந்த விலைக்கு விற்றுருக்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பயிர் காப்பீடு நிலவரம் இப்போ நம்ம பயிர் காப்பீடு பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த நம்ம பயிர் காப்பீடு நிலவரம் வந்து ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு அந்த ஃபோனில் இருக்க இந்த ஆப் மூலியமாகவே செக் பண்ணலாம். அதே மாதிரி உதாரணத்துக்கு வந்து காப்பீடு வந்து எப்படி நம்ம பயிர் காப்பீடு பண்ணணும், எந்தெந்த மாதிரி பண்ணணும் எப்படிங்கிறத பற்றிலாம் இதுக்குள்ளேயே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இறுதியாக இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த பட்ஜெட் தகவல் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுமாதிரி உழவர் ஆப்புங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி உழவர் ஆப்பை யூஸ் பண்ணணும், அதில் எப்படி பதிவு பண்ணணும், அதே மாதிரி எந்த மாதிரியான வேளாண் திட்டங்களில் தகவலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி அடுத்த வீடியோவில் உழவர் ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி பதிவு பண்ணணும்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி வேளாண் திட்டங்கள் தகவலை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வேளாண் வழிகாட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நிறைய விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே வரும். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது, இப்போ குறிப்பிட்டு ஏதாவது ஒரு திட்டம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பயிர் காப்பீட்டை பற்றி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா காப்பீடு வந்து எதுக்கெல்லாம் பண்ணலாம், அது மாதிரி யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அது மாதிரி விவசாயிகள் செலுத்தக்கூடிய தொகை எவ்வளோ கட்டணும், அது மாதிரி அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அதே மாதிரி எப்படி விண்ணப்பிக்கணும், அது மாதிரி இழப்பீடு வந்து எப்படி நமக்கு வந்து சேரும் அக்கௌண்ட்டுக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா
இந்த திட்டத்துக்கு கீழ நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல இந்த திட்டத்த பத்தி முழுமையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போடுங்க. அதே மாரி குறிப்பா இந்த திட்டங்கள் மட்டும் நம்ப அந்த பட்ஜெட்ல இல்லாம, ஒவ்வொரு மாவட்டங்களுத்துக்கும் சிறப்பு தனி திட்டமுன்னு சொல்லி இருக்கு. இப்ப நீங்க குறிப்பா வந்து வேற ஏதாவது மாவட்டத்துல இருந்து பார்க்குறீங்க, ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து பார்க்குறீங்கன்னா, இப்போ உங்க மாவட்டத்துக்கு குறிப்பா என்ன திட்டம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன மாவட்டம், உங்க பேர் என்ன, உங்களுக்கு என்ன திட்டத்த பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா தான் உங்களோட கேள்விகளுக்கு நான் முன்னுரிமை எடுத்து, ஆ நீங்க என்ன கேட்குறீங்க, என்ன திட்டத்த பத்தி கேட்குறீங்க, எப்படி மானியத்துல வந்து எந்த பொருள எங்க போய் வாங்கணும், எப்படி அந்த ஆப்ப யூஸ் பண்ணி எப்படி வீட்ல இருந்தே நீங்க பயன்படுத்தணுங்கிறத பத்திலாம் முழுமையா நம்ம வேளாண் வழிகாட்டி யூடியூப் சேனல்ல அடுத்தடுத்த வீடியோகள் போடப்படும். நீங்க கேட்கும் கேள்விகளுக்கு உடனடியா பதிலளிக்கப்படும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேளாண் வழிகாட்டி. வெற்றி நிச்சயம். நன்றி.